ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சப்பாத்திக்கோ சாதத்துக்கோ ரொம்ப ருசியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஷாஜீரா அல்லது சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 2 பல்லாரி வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்குனது இதோட சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிட்டுருங்க. இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட்டிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனும், மல்லி 1 டீஸ்பூனும் இதில் சேர்க்குறேன். கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க. அதிகமாக சேர்த்தா ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ராவா வேற நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது. ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கோம். இதோட மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லா அதை வதங்கட்டும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. இப்போ மூடி போட்டு நம்ம குக் பண்ணும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அடுப்பில் வைப்போம். ஒரு 3 to 5 மினிட்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கிட்டு வரும். அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நல்ல எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் பட்டன் காளான்ட்டு நம்ம கடையில் கிடைக்கும் அந்த காளான் தான் பயன்படுத்தியிருக்கேன். அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நீட்டமாக கட் பண்ணி அதோடு சேர்க்குறேன். மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. ரொம்ப வலுவலுப்பாக பிசுப்பாக இருக்கிற மஷ்ரூமை பயன்படுத்த வேண்டாம். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மஷ்ரூம் தான் பயன்படுத்துங்க. காளான் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா காளான்லேருந்து விடக்கூடிய தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம கிரேவி பதத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுப்பை நல்லா பரட்டி விட்டுடுங்க. காளான் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பதமே உங்களுக்கு போதும் அப்படின்னா சில பேர் ட்ரையாக சாப்பிட ஆசைப்படுவாங்க. சாம்பார் சாதமோ ரச சாதமோ அதுக்கு நீங்கள் இது தொட்டு சாப்பிடலாம். நமக்கு இப்போ சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு அப்படின்றதுனால இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதில் நீங்கள் காரம் உப்பு அளவு பார்த்துக்குங்க. உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக நல்ல திக்காக கிரேவி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு விழுதும் சேர்த்து அதோட கொஞ்சமாக தண்ணியை அலசி ஊற்றிருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். கிரேவி நமக்கு திக்காக வேணும், நிறைய வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தேங்காய் விழுதோ அல்லது முந்திரி பருப்பு விழுதோ சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிடலாம். சுவையான மஷ்ரூம் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.